சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி டாக்டர் பட்டம் வழங்கியது தொடர்பாக காவல்துறை புகார் அளிக்கப்படும் என்று துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். டாக்டர் பட்டம் வேண்டுமா, எங்களை தொடர்பு கொள்ளவும் என்ற ரீதியில் பல்வேறு அமைப்புகள் பலருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஒரு நிகழ்வு பெரும் சர்ச்சையாகி உள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விவேகானந்தர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் சிலருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தார். சர்வதேச மனிதநேய மற்றும் ஊழல் தடுப்பு என்கிற அமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. சர்வதேச மனிதநேய மற்றும் ஊழல் தடுப்பு என்ற அமைப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி அரசு முத்திரையுடன் இந்த மெகா மோசடியை அரங்கேற்றி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இசையமைப்பாளர் தேவா, நடன இயக்குனர் சாண்டி, பேச்சாளர் ஈரோடு மகேஷ் உட்பட 50 பேருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் டாக்டர் பட்டங்களை வழங்கினார். இவர்கள் மட்டுமில்லாமல் கம்பிக்கற்ற கதையெல்லாம் சொல்றாம் பாருங்க என்று கூறி பிரபலமடைந்த சுதாகர், கோபி ஆகிய இருவருக்கும் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நேரடியாக பங்கேற்காத நடிகர் வடிவேலுவின் வீட்டிற்கே சென்று நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் டாக்டர் பட்டத்தை வழங்கினர். அப்போது அவர் எம்ஜிஆர் பாடலை பாடி போலி ஆசாமிகளை உற்சாகப்படுத்தினார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், தனியார் நிறுவனம் நடத்திய பட்டமளிப்பு விழாவுக்காக அண்ணா பல்கலைக்கழகத்தின் அரங்கத்தை பயன்படுத்தியதாக கூறினார். நிகழ்ச்சி நடத்திய தனியார் நிறுவனத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு கடந்த நவம்பர் மாதமே அனுமதி கோரியதாகவும் முதலில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் நீதிபதி வள்ளிநாயகம் கடிதம் தந்ததாக கூறி பட்டமளிப்பு விழாவுக்கு அனுமதி கோரப்பட்டதாகவும், ஆனால் வள்ளிநாயகத்தை அவர்கள் ஏமாற்றி இருப்பதாகவும் துணைவேந்தர் கூறினார். ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒரு நல்ல மனிதர், அவரு திரு வள்ளிநாயகம், அவர்கிட்ட அண்ணா பல்கலைக்கழக வளாகம்னு சொல்லி அவரை ஏமாத்திட்டாங்க. எங்கள்கிட்ட அவரு இங்க அவரோட லெட்டர் இருக்கிறது மாதிரி காமிச்சு, அதனால டீனும் சரி ஒரு நல்ல ஹைகோர்ட் ஜட்ஜ் வரதுனால ஃபங்க்ஷன் நடத்திட்டு போட்டுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநரின் செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்தார். அவங்க ஒரு பிளான் பண்ணி தவறு பண்ணியிருக்காங்க. அவங்கள இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க விஷயம். அண்ணா பல்கலைக்கழகம் ஆக்ஷன் கண்டிப்பாக போலீஸ் ஆக்ஷனும் லீகல் ஆக்ஷனும் எடுப்போம். இந்நிலையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய முன்னாள் நீதிபதி வள்ளிநாயகம் கௌரவ டாக்டர் பட்டம் போலியா இல்லையா என்று தனக்கு தெரியாது என்றார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் மீதான மதிப்பின் அடிப்படையில் நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் விளக்கம் அளித்தார். எனக்கு அண்ணா மிக மிக அதிகமான வயது கொண்டு யாரோ ஒரு படாருக்கு கூட்டத்துக்கு போன தப்புன்னு அந்த தவறுக்கு நான் வருந்துறேன். ஒரு கடிதம் காட்டுறாரு, அதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சிம்பல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அந்த கடிதத்தை எழுதுனது நீங்க தானா? இல்ல இல்ல, கையெழுத்து இருக்கு, உங்க லெட்டர் பேட் இருக்கு அப்படின்றாரு. இல்ல சார், நான் இருந்தப்ப எனக்கு சான்ஸே இல்ல சார். என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீல் போடக்கூடாது. நான் ஆசிரியர் உங்களுடைய கையெழுத்து ஏமாத்திருக்காங்கன்ற சூழ்நிலையில இந்த அமைப்பு மேல நீங்க நடவடிக்கை லீகலா போவீங்களான்னு கேக்குறேன். நானும் எடுப்பேன், கண்டிப்பா எடுப்பேன். I will also take action against the fellows who misused me. தன் கையெழுத்தை மோசடியாக பயன்படுத்தி உள்ளதாகவும் போலி டாக்டரேட் வழங்கிய நபர்கள் குறித்து காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாகவும் நீதிபதி வள்ளிநாயகம் கூறியுள்ளார். மத்திய மாநில அரசுகளின் கீழ் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டங்களை அளிக்க தகுதி பெற்றவை. 2 வகைகளில் கல்வி நிலையங்கள் டாக்டர் பட்டங்களை வழங்குகின்றன. ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக டாக்டரேட் பெறுவது மற்றும் கௌரவ டாக்டர் என்பவையாகும். அரசு பல்கலைக்கழகங்கள் கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்குகின்ற போது வழங்கப்பட உள்ள நபர் குறித்த முழு விவரங்களை சேகரித்து சிண்டிகேட் குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெறும். பிறகு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக உள்ள ஆளுநரின் அனுமதியை பெற்று கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குகின்றன.
நிகர்நிலை மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் தாங்கள் விரும்பிய நபர்களுக்கு கௌரவ முனைவர் பட்டங்களை வழங்கி கௌரவிக்கின்றன. இவற்றை கடந்து வேறு தனியார் அமைப்போ அல்லது நிறுவனமோ கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்க இயலாது.